ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா, கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு சிந்தனைகளானது இருக்கும். சொல்லப்போனால் நிறைய எதிர்பார்ப்புகளோட தாங்க ஒவ்வொரு மாதமே பிறக்குது. அப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அடுத்ததாக பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விசேஷ நாட்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கு, இதன் அடிப்படையில் மேசம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே நிகழக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் தாங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் அப்படின்றது ஒன்று இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதுவும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ கிரகநிலைகளுடைய அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படக்கூடிய விஷயந்தாங்க நம்ம ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிறோம். அந்த வரிசையில் கிரகங்கள் அப்படின்றது ஜோதிடத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட கிரகநிலைகளானது புதிதாக பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாருங்க. செவ்வாயோ பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் காணப்படுறாரு. கேது பகவான் கன்னி ராசியிலும், மேலும் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு அப்படின்னு 5 விதமான கிரகங்களுடைய சேர்க்கையானது மீன ராசியிலும் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளின் அடிப்படையில் கஜகேசரி ராஜயோகமானது ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆரம்பமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்க போகுதுங்க. ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், அதாவது முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னா 2 கிரக பெயர்ச்சிகள் தான். அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கே செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமும் அடைய போகிறாரு. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் விடியற்காலை 3 மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறாருங்க. இதை தான் நம்ம சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு போகக்கூடிய சூரிய பகவானால் சித்திரை மாதமானது பிறக்குது. ஏற்கனவே நமக்கு தெரியும், சூரிய பகவான் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதை பொறுத்து தான் தமிழ் மாதம் கணக்கீடு செய்வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு போகும் பொழுது மாதத்தினுடைய தொடக்கம், அதாவது சித்திரை மாதமானது ஆரம்பமாகுங்க. ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை முன்னாடியே பிளான் பண்ணிக்கவும் முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதமானது இருக்குங்க. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 5ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள். ஸோ கண்டிப்பாக வாஸ்து நாளை தவற விடாதீங்க. வருடத்திற்கு ஒரு 4-5 முறை மட்டும்தான் வாஸ்து பகவான் கண்விழித்து இருப்பார். இதன் மூலமாக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு நாள்னா இந்த வாஸ்து நாள் தான். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் வாஸ்து பகவான வழிபாடுகள் செய்யலாம். இல்லைனா பூமி பூஜை போடுறவங்க செய்யலாங்க. என்ன விஷயம் வேணாலும் நிலம் சம்பந்தப்பட்டது செய்யலாம். வாஸ்து பகவானுடைய அருளாசியோடு அதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரியாக போகும். அடுத்தது ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ராம நவமி. ஸோ ராமபிரான வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நாள். அடுத்ததாக ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு பங்குனி உத்திரம். ஸோ முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தாங்க பங்குனி உத்திரம் அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நாள். ஏன்னா இந்த உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு விசேஷமானது. வெற்றிகளையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்க. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 12ஆம் தேதி அன்னைக்கு அற்புதமான பௌர்ணமிங்க. பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு நல்ல சக்திகளானது நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறதோ அல்லது மலை சார்ந்த கோவில்களில் வலம் வருவதோ ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயமா இருக்கும். அதிலும் குறிப்பிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக உங்களால் முடியும்னா பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வாங்க. பல பிரச்சனைகள் சரியாக போகும். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு அனைவரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய பிறப்புங்க. ஸோ சித்திரை 1 அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், முக்கணிகள் வைத்து வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த ஒரு விஷயத்தை யாருடைய வீட்டிலலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் மற்றும் ஒரு வாஸ்து நாளானது வந்திருக்கு. ஸோ தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாளுங்க. முதல் மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு இதை விட ஒரு ஏற்ற நாள் அப்படின்றது ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ அதனால் அமாவாசையில் தொடர்ந்து நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. கூடவே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அந்த நாளில் செய்கிறதும் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அடுத்தது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி
இன்னைக்கு அட்சய திருதி. இந்த அட்சய திருதி நாளில் எல்லாருமே தங்கம் வெள்ளி நாணயங்களை வந்து வாங்கணும். வாங்கும் பொழுது நமக்கு நிறைய சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறான ஒரு விஷயந்தான். இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் தாங்க செய்யணும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உங்களால் முடியும் அப்படின்னா அன்றைய தினத்தில் ஒரு சின்னதாக ஒரு தங்க நாணயமோ அல்லது வெள்ளி நாணயமோ வாங்கி மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அப்படி முடியாதவர்கள் அரிசி பருப்பு இது போன்ற வகைகளையும் அன்றைய தினத்தில் தானமாக கொடுக்கலாம். இப்படி இவ்வளவு விசேஷங்களை நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கிரக பெயர்ச்சிகள் இது போன்ற விஷயங்களின் காரணமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்து அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதமானது கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் 12வது வீட்டில் சூரியன் சனி ராகு புதன் சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக அதாவது பஞ்சகிரக யோகமானது அமைஞ்சிருக்குங்க. இதன் மூலமாக வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை தவிர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட உங்களால் முடியாது. அந்த அளவுக்கு அதிக அளவு நீங்கள் வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. அதாவது இந்த பயணங்களுடைய எண்ணிக்கையானது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகரிக்கவுமே தவிர கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த பயணங்களானது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவோ ஏன் ஆன்மீக ரீதியாக கூட நீங்கள் நிறைய பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நாளில் ஏற்படக்கூடிய பயணங்களை உங்களால் தவிர்க்கவே முடியாது. இதனோடு சேர்த்து இந்த நாட்களில் உங்களுடைய செலவுகளும் வந்து அதிகரிக்கத்தாங்க போகுது. ஸோ எதிர்பாராத அதிகரிப்பை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய காரணமாக விரய சனியாக வந்து இருக்க போகிறாரு. அதனால் விரய சனி அப்படின்னாலே செலவுகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த செலவுகளை முடிந்த அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய திறமை அப்படின்னு தான் சொல்லிக்கணும். ஏன்னா செலவுகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அதை நல்ல வழியில் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட திருப்தியாகவும் வந்து இருக்க முடியும். பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் 10வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 12வது வீட்டில் மாதம் முழுக்க வந்து இருக்க போகிறாரு. ஸோ அவரோட சூரியன் புதன் சுக்கிரன் ராகு எல்லாருமே வந்து இருக்க போகிறாங்க. 6ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 12வது வீட்டில் நிலைத்திருக்கும் பொழுது அதாவது புதன் கிரகம் தாங்க இந்த இடத்துல நிலைத்திருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு பணியிடத்தில் நிறைய விஷயங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ பணி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய ஓட வேண்டி இருக்கும். வேலையில் அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை கூட வந்து பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் பல பரிமாணங்களில் வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஆட்படுவீங்க. ஸோ மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இதன் காரணமாக ஒரே இடத்துல உங்களால் அமர்ந்து பணிபுரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. மேலும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பல பணிகளை வந்து செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் 7வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 12வது வீட்டில் வந்து பயிற்சியாகி இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். கூடவே 5வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 12வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த கிரகமானது வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய கனவை வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இந்த நாட்கள் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ தந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இதனால் உங்களுடைய எதிரிகள் கூட சமாதானப்படுவாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3வது வீட்டில் தான் இருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் சண்டைகளையும் அதிருப்தியும் வந்து அதிகரித்து கொடுப்பாரு. 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சூரிய பகவான் மாதத்தினுடைய முற்பாதியிலே அதாவது சனி சுக்கிரன் புதன் ராகு இவங்களோட சேர்ந்து 12வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால ஒரு புறம் உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே கூட காதல் தருணங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒருவருக்கொருவர் உங்களுடைய அன்பை நீங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நேரங்களில் வந்து இருக்கீங்க. இந்த நாட்களில் 12வது வீட்டில் பஞ்சகிரக யோகமும் இருக்கிறதுனால ஸோ செலவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ பார்த்து கவனமாக இருங்க. ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலுமே கூட அடிக்கடி நீங்கள் உடற்பயிற்சிகள் மற்றும் யோகா இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக இருக்கலாம். இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.